எங்களுக்கு இன்றைக்கி புதுக்கோட்டை டிடி ஆஃபீஸில் தான் ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. எது பற்றின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட் கேர். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபுட்டில் சென்சேஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. இந்த பேக்கில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல், இது எப்படி யூஸ் பண்ணணுன்ற மேனுவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டயபெட்டிக் ஃபுட் கேரில் மோனோஃபிலமெண்ட் அப்படின்னா இதில் ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் 2 பாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பயோதிசியோமெட்ரி, இதில் வந்துட்டு மெஷின்ஸ், இது எல்லாமே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோனோஃபிலமெண்ட்டை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபிலமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ஃபுட்டில் வந்து டச் பண்ணுறப்போ இது இப்படி நல்லா பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ட் ஆனால் தான் இதில் உள்ள அந்த 10 கிராம் சென்சேஷன் வந்துட்டு நம்மளோட ஃபுட்டில் வந்து அது தெரியும். அந்த சென்சேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். இது வந்து ஃபுட்டில் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடாது. ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது மெயினாக. இப்போ வந்து எந்தெந்த பாயிண்ட்லன்னு சொல்லி காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேஷண்ட்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னா பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் அந்த சென்சேஷன் இருக்குன்னு சொல்லி கையில் ஃபஸ்ட்டு குத்தி காமிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எங்கெங்கே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அபோவ் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் பண்ணுறோம். இது நல்லா இந்த அளவுக்கு பெண்ட் ஆகும். இப்போ 3ஆக பிரித்தோம் அப்படின்னா அபவ் ஃபுட், மிடில் ஃபுட், லாஸ்ட் எண்ட் ஃபுட்டு. அதில் வந்து 3 இடத்துல எங்கெங்கே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட் ஃபிங்கரில், அதுக்கப்புறம் கீழே 3 மிட் பாயிண்ட்ஸ்லையுமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் சென்டரில், அதுக்கும் கீழே ஃபுட்டில். பயோதிசியோமெட்ரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வைப்ரேஷன் மூலமாக அது மோனோஃபிலமெண்ட் வந்துட்டு நம்ம ப்ரிக் பண்ணி பார்த்தோம். பட் இது வந்து இதில் வைப்ரேஷன் கிடைக்கும். இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே 6 பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கும், 6 குட்டி குட்டி டாட்ஸு. இதுலேருந்து இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் இது வந்துட்டு அது கூட கனெக்ட் ஆகிடும். அதனால் குட்டி குட்டி ஹோல்ஸாக தெரியுதான், அந்த 6 இதையும் இந்த ஹோல்ஸோடு கனெக்ட் பண்ணி அதுலேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். ஏன்னா வைப்ரேஷன் ஆகுறப்போ அது கழண்டு வர சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஸ்க்ரூ போட்டுடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 15, 25, 50 இந்த மாதிரி வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆன் பண்ணிட்டோன்னா 15ல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வைப்ரேஷன் 15 தான். ஆன் பண்ணோன்னே அந்த மெஷினில் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாராலையுமே அது ஃபீல் பண்ண முடியும். எல்லாருமே ஃபீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த மெஷின்லேருந்து அதுதான் வைக்க போகிறோம். அதே 6 ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் தான் வைக்க போகிறோம். பேஷண்ட்ஸ்க்கு இந்த வைப்ரேஷன் ஃபஸ்ட்டு கையில் ஃபீல் ஆகுதான்னு பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம அந்த 6 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லையுமே வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு எதுக்காக பார்க்குறோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெரிஃபெரல் நியூரோபதி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பெரிஃபெரல் நியூரோபதி வந்திருக்கா இல்லையா அப்படின்றது, பாசிட்டிவ் சைன் இருக்கா இல்லையான்னு. மேபி அவங்களுக்கு சென்சேஷன் இல்லை அப்படின்னா, லோ வைப்ரேஷன் வச்சுமே சென்சேஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூரோபதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மெஷின்லேயே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெட் கலர் பட்டனை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல இருக்காது. நம்ம பேஷண்ட்ஸை பார்க்க வச்சுட்டு இந்த ஃபுட் நம்ம டயக்னோஸ் பண்ணுறப்போ பேஷண்ட்ஸ் வந்து உண்மையாகவே அங்கே ப்ரெஷர் வைப்ரேஷன் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த செக் பாயிண்ட்டை நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வைப்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் ப்ரெஷ் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வைப்ரேஷன் வரும். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட்லேயே வந்துட்டு இந்த நியூரோபதி ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட்டை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணி இதில் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வைப்ரேஷன் வச்சு தான் நம்ம ஸ்கோர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 6 ப்ரெஷர் பாயிண்ட்லேயே வந்து 15 வோல்டேஜ் இனிஷியலாக வந்து வைப்ரேஷன் 15 வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். அந்த 15 வோல்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறப்போ அது வந்து டோட்டலாக எவ்வளோ வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 6 போடுறோம். ஏன்னா மொத்தம் டோட்டல் 6 ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கிறதுனால. ஸோ அந்த வேல்யூ வச்சு இது நார்மலாக இல்லை அவங்களுக்கு வந்து 15 வைப்ரேஷன்லேயே அவங்க சென்சேஷன் இல்லை அப்படின்னா 20 வோல்டேஜ் வைக்கிறோம். அந்த மாதிரி வச்சு போட்டுக்கிறோம். அடுத்து மோனோஃபிலமெண்ட்லேயும் அதே மாதிரி தான் 10 கிராம்ஸ் அந்த வெயிட் வந்துட்டு நம்ம ஃபுட்டில் டச் ஆகுறப்போ அது வைப்ரேஷன் அந்த டச் பண்ணுற சென்சேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 6 ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் அவங்களுக்கு 3 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் தெரியுது சென்சேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அப்நார்மல். இல்லை 4 to 6 வரைக்கும் அவங்களுக்கு தெரியுதுன்னா அது நார்மல். ஸோ 4க்கு கீழே அவங்களுக்கு சென்சேஷன் இருக்குது அப்படின்னாலே அவங்க அப்நார்மல் பெரிஃபெரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணி ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு போகலாம். அப்புறம் எங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. பேக்கில் இருக்கிற எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்ப சொன்னாங்க. நாங்களும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பை பாய்.